எனக்கு வர ஆத்திரத்துக்கு அத்தான சுடுகாட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். இட்லி சாம்பார் வடன்னு வச்சுட்டு போயிருக்கா. பார்த்தால கோவட்டிக்கிட்டு வருது. நான் ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன சொல்லி தொல. இத நாம சாப்பிட்டு தான் ஆகணும், புரியுதா? இசை, இது அத்தான சுடுகாடு. போன நாத்தம் எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி இட்லி தோசை சாம்பார்னு சாப்பிடுறது? கோவட்டது இசை. இங்க பாரு, நீ உசுரோட இங்க இருந்து போகணும்னா தின்னத்தான் ஆகணும். ஆனா உனக்கெல்லாம் முரட்டு தைரியம் தெரியுமா? சான் மாமா, கிங்ஸி மாமா, சாம் மாமா, தொர மாமா, இப்படி ஆளுக்காளா உனக்கு இட்லி விட்டவன். அப்ப கூட ஒரு ரூபாய் வாயில வாங்க மாட்டேன். நீயா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அது வீடு, இது வீடு இல்ல. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காது நமக்கு தெம்பு வேணும். நம்மளை தூக்கிட்டு வந்து 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் நம்ம வாயில பச்சை தண்ணி கூட படல. இன்னும் 6 மணி நேரம் இப்படியே இருந்தோம் எந்திரிச்சு ஓடத்துக்கு கூட தெம்பு இருக்காது. அதிர்ஷ்டவசமா வழியை கண்டுபிடிக்கும். நம்மளை எதிரி விரட்டுறான். ஓடத்துக்கு தெம்பு வேண்டாம். அதுக்காவது நம்ம சாப்பிடணும். அதான் மட்டும் எப்படி சாப்பிட? அதை இப்ப ஆகாரமா பார்க்காத. உடம்புக்கு ஒரு பலன் தேவை. அதை நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடு. முடியாது, எனக்கு பார்க்கும் போதே வாடிட்டு வருது. நான் எப்படி சாப்பிட முடியும்? நம்ம கொமட்டியே சாகணும்னா இதை கொண்டு வச்சிருக்கான். இந்த இடத்துல இதை பார்த்தா நமக்கு நிச்சயமா வாமிட்டு வரும்னு அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் கொண்டு வச்சுட்டு போயிருக்கான். அடி பாதவத்தி, இங்க பாரு, கடத்தினவனுக்கு நம்மள கொல்லதுக்கு தைரியம் இல்ல. என்னடி சொல்ற? கடத்தினவனுக்கு நம்மள கொல்லதுக்கு தைரியம் இல்ல. நிச்சயமா அவன் ஒரு கோழையா தான் இருக்கணும். தான் மேல கொலைப்பலி வந்துட கூடாதுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கான். நாம இயற்கையா மரணம் அடையணும், அதுதான் அவன் எண்ணம். அவன் மாட்டிக்க கூடாது, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நிச்சயமா அவன் ஒரு கோழை. நிச்சயமா எல்லாத்துக்கும் பயந்தவனா தான் இருக்கணும். சொல்ல போனா அவன் ஒரு சைக்கோ. சைக்கோனா அவனுக்கு எதெல்லாம் பயமோ அதை வச்சே மத்தவங்கள சாகடிக்கிறது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? வீட்டுல பச்சை பிள்ளை மாதிரியே விளையாண்டுகிட்டு இருப்ப. இங்க பாரு, நாம வாழ பிறந்திருக்கோம், சாக பிறக்கல. வாழணும்னா புத்திசாலித்தனமா யோசிக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். அங்க மாமா செல்லும், இங்க என்ன மாமாவா இருக்காரு? நம்ம தான் காப்பாத்திக்கணும். அது சரி, அவன் சைக்கோன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவனுக்கு பேய் பிசாசு இது மேல ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் அந்த பயத்தை வச்சே நம்ம சாகடிக்கணும் அவன் நினைச்சிருக்கான். நாம 2 பேரும் இதுவரைக்குமே உயிரோட இருக்கமா? அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். நம்ம பயத்தை வெளியில காட்டிக்கல, அது அவனுக்கு இன்னும் பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதான் எப்படி கண்டுபிடிச்ச? வந்தவன் ஒரு கோலை, ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். அவன் யாருன்னு பார்க்கல, ஆனா நிச்சயமா அவன் ஒரு கோலை. நிச்சயமா இதெல்லாம் பார்த்து பயப்படுறான். அது சரி, அவன் எதுக்கு நம்ம 2 பேரையும் கடத்தணும்? அது சரி, இப்ப என்ன விடு. ஆனா நீ யாரு இந்த ஊர்ல உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த ஊர்ல பெரிய கையோட பொண்ணு நீ. உன்னை தொட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தொட்டா இனி அவன் நிச்சயமா உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுமா அவன் நம்மளை தூக்கிட்டு வந்தா? அவன் தூக்கல, நாம தான் வந்திருக்கோம். அவன் நம்மளை கொல்லல, நாமளே தான் சாக போறோம். என்ன டீச்சர் சொல்லி பயக்கற்ற? ஆமா, அவன் நம்மளை தூக்கிட்டு வரல, நாமளா தான் இங்க வந்திருக்கோம். அவன் நம்மளை கடத்தல, நாமளா கடத்த வச்சிருக்கோம். அவன் நம்மளை கொல்ல மாட்டான், நாமளா சாவோம். ஆகாரம் தண்ணி இல்லாம நாமளே செத்து போவோம். ஆகார தண்ணி இல்லாம நாமளே செத்து போவோமா? இவன் இப்பதான் இதை புதுசா ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு எதுவுமே சரியா தெரியல. புதுசா இந்த வேலையை பார்த்திருக்கான். நம்மளை தூக்கணும் தூக்கல, நாம நின்னோம், அதை அவனுக்கு பயன்படுத்திக்கிட்டான். அப்ப வாரண்டிய நாம தான் வந்து சிக்கிருக்காம. நம்மளை வச்சுதான் ட்ரைனிங் எடுக்க போறான். ஆனா நாம தான் கடைசியா இருக்கணும். இனி நம்மள மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாது. இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுக்கு அவனை சுத்தி இருக்கிற மனநிலை தான் காரணம். அவன் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் அதிக டிப்ரெஷன்ல இருந்திருக்கான். அது வந்து அவனுக்கு வெளியில வர தெரியல. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுனா அதை மறந்துடலாம்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அதிக டிப்ரெஷன்ல இருந்திருப்பானா? அதிக மன அழுத்தம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வெளியில தெரியாம இருக்கிறது மன அழுத்தம். நாம மன அழுத்தத்துல தான் இருக்கோன்னே அவங்களுக்கே தெரியாது. ஆனா அதிக மன அழுத்தத்துல இருப்பாங்க. அதிக கொடுமை, அதிக வேதனை, இல்ல அதிக தனிமை. இல்ல நம்பிக்கை துரோகம், இல்ல எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கலாம், இல்ல உண்மையான காதல் தோல்வி, இல்ல சில பேரை மறக்க முடியாம இருக்கலாம், சில அதிக வறுமை, இல்ல தனக்கு யாருமே இல்லைங்கிற மனவியாதி, தாய் இல்லாம இருக்கலாம், தகப்ப இல்லாம இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில அதிக மன அழுத்தத்துல இருப்பாங்க. இவ ரொம்ப டராலா பேசுறா. ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷனால மனவியாதியை தாங்கிக்க முடியும். அதுக்கு மேல அவனால தாங்கிக்க முடியாது.
தாங்கிக்க முடியாத பட்சத்துல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. தான் செய்யறது சரியா தவறான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்றான்னு அது அவனுக்கே தெரியாது. அவன் தன்னையே மறந்த நிலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநோய் வெளியில படும். சில பேர் கோபமா வெளிப்படுத்துவாங்க, சில பேர் அழுது வெளிப்படுத்துவாங்க, சில பேர் தனிமையிலே இருந்து வெளிப்படுத்துவாங்க, சில பேர் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வெளிப்படுத்துவாங்க, இல்ல அவங்க கிட்ட யாரோ பேசுற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. சில பேர் ரொம்ப பக்தியா இருந்து அதுல மூழ்குவாங்க. சில பேர் எதையுமே நம்பாம இருப்பாங்க. சில பேருக்கு நல்லா இருக்கவங்கள பார்த்தா பிடிக்காது, கோவம் எரிச்சல் வரும். எல்லாத்தையும் கடந்த நிலைதான் கடைசியில பைத்தியக்காரனா ரோட்ல சுத்துவாங்க. அவங்களே அவங்க மறந்து ரோட்ல சுத்துவாங்க. தனக்கு உணவு இருக்கா ஆடை இருக்கா எதுவுமே தெரியாம தான் யாருங்கதையே மறந்து ரோட்ல சுத்துவாங்க. அப்ப இந்த ரோட்ல சுத்துறதுனா தன்னிலே மறந்து சுத்துறதுதான். உண்மையிலே நம்ம அவங்கள கண்காணிச்சனா ஒண்ணு நல்ல படிப்பாளியா நல்ல திறமசாலியா இல்ல நல்ல கௌரவமா வாழ்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. நீ கூட ஒரு படத்துல பாத்திருப்பிய. எந்த படத்துல? இந்த காதல் சந்தியான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஆமா, பரத்தே சந்தியா தான் மனைவி தாங்கிட்டது பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லி அவளுக்கு கெட்டின தாலியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. பாத்திருக்கியா? ஒருவேளை நம்மளை கடத்தினவங்களுக்கு ஒரு சரியான பாசம் கிடைக்காம இருந்திருக்கலாம். எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் கிடைச்சதில்ல, அதை கூட அவன் உன்னிப்பா கவனிச்சிருந்திருக்கலாம். இல்ல அது பொண்ணா கூட இருக்கலாம். நமக்கு கிடைக்கலையே, அதனால இந்த பொண்ணை கொண்டுட்டா நமக்கு அந்த பாசம் கிடைக்கும்னு நினைக்கலாம். என்னைய வெட்டி கடத்துட்டாங்க. நீ என் கூட தானே இருக்க? அதெல்லாம் சரிட்டி, இத்தனையும் கத்து வச்சிருக்கிய எப்படி? தெரியல, எனக்கு இதெல்லாம் இயற்கையாவே தெரியும். ஏன்னா எங்க அம்மா நான் வயிற்று இருக்கும் போது சைக்காலஜி படிச்சாங்களாம். எங்க அம்மா சயின்டிஸ்ட்னு உனக்கு தெரியுமே. எங்க அம்மா இந்த உலகத்துல அத்தனையும் படிச்சிருக்காங்க. அதனாலவோ என்னவோ தெரியல, நான் எதையுமே படிக்காமலே சில விஷயங்களை கத்துக்கிடுவேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஆனா அதை பத்தி எனக்கு அது வரைக்கும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா கேள்வி கேட்டோன்னே எனக்கு ஞாபகத்துல வரும். ஆனா அதை பத்தி நான் படிச்சிருக்க மாட்டேன். அது எல்லாமே எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும் போது படிச்சுதான். எனக்குன்னு தனிப்பட்டு எதுவுமே தெரியாது. ஆனா கேள்வின்னு வரும்போது அதுக்கான விட என்கிட்ட இருந்து வரும். ஓ, அது மரபணுவே எங்க அம்மா கிட்ட இருந்து என்கிட்ட வந்திருக்கு. ஓகே ஓகே, இங்க பாரு, இந்த கடத்துறவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பேசி பார்த்தா அவங்க எந்த வழியில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, பெரும்பாலும் மனநோயில பாதிக்கப்பட்டவங்க பேச மாட்டாங்க. ஆனா எந்த மனுஷனும் தன்னை அறியாம சில தடயங்களை விட்டு செல்லுவான். அது இயற்கை. அப்படி அவன் ஏதாவது பேசினானோ இல்ல செஞ்சாலோ அதை நம்ம உன்னிப்பா கவனிச்சானோ அதை கண்டுபிடிச்சிடலாம் அவன் எது மூலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணா இங்க இது நம்மளால தப்பிக்க முடியும். இல்லனா கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அதை தின்னே. வழி இல்ல, தின்னே. போன வாரடிக்கு அம்மா தாயே போற ஆட்டி படைக்காத. சரி சாப்பிடு. இசையினால சாப்பிட முடியாது. கொல்லுவேன். ஒழுங்கா சாப்பிடு. முத இதை கலத்துணுமே. அதுக்கு ஒரு டெக்னிக்கா அதுல ஒரு ஓட்டை வச்சிருக்கான் பாரு. எடுத்து சாப்பிடு. கையை வச்சு திங்க முடியாது. அப்படியே இலையோட வச்சு சாப்பிடு. ஏற்கனவே சாப்பிட முடியாம இருக்க, இதை வேற அப்படியே சாப்பிடுமா? இசை எனக்கு வேண்டாம். இசை கொல்லு. ஹலோ,
ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சத்தியமா சொல்றேன், கடத்தினவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. ஏதோ விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அழவும் செய்றாங்க, சிரிக்கவும் செய்றாங்க. அவங்க தன்னை ஒரு ஆவியா உணர்றாங்க. ஆவியா உணர்றாங்களா? அவங்க செத்து ஆவியா இருக்கதா உணர்றாங்க. தன்னை ஒரு பேயா உணர்றாங்க. போதுட்டி, ரொம்ப பயமா இருக்குடி. சத்தியமா தான் சொல்றேன், அவங்க தன்னை ஒரு ஆவியா உணர்றாங்க. ஒன்னே அதிகமா ஹாரர் மூவி பார்த்துருக்கணும், இல்ல ஏதோ விதத்துல ஒண்ணுல பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ தன்னை ஒரு ஆவியா நினைச்சுதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பயப்படாத. அது இவ்வளவு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. சத்தியமா இவங்க தன்னை ஒரு ஆவியா உணர்றாங்க. அது சரி, அப்ப இந்த வாய்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றது எல்லாமே அவங்க தான் தன்னை முழுசா ஆவியா உணர்றாங்க. அவங்க ஆவிகளை பத்தின ரிசர்ச் கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஆவிகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அப்ப ஆவிலாம் இருக்குதா? கடவுள் இருக்கா நம்புறல்ல? ஆமா. அப்ப அவங்க இருக்கதான் செய்வாங்க. அது எப்படி நம்ப? கடவுள் நம்புறல்ல? கடவுளே நம்புறேன். கடவுளை நீ பார்த்தது இல்லைல்ல? பார்க்கல, ஆனா நம்புறேன். ஆமா. அப்போ அவையும் நம்ம பார்த்ததில்ல, அதனால நம்பணும். அறிவுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். தீமைன்னு ஒன்று இருந்தா நன்மைன்னு ஒன்று இருக்கும். அதனால எதிர்மறைன்னு ஒன்று இருந்தா நிச்சயமா அதுக்கு எதிர்மறையா இன்னொன்று இருக்கதான் செய்யும். சத்தியமா ஆவிகளை பத்தி இவங்க நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின முழு விவரம் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். அகால பாதாளத்துல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அகால பாதாளத்துக்குள்ளதான் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அகால பாதாளத்துக்குள்ள மனுஷனை கூட்டிட்டு வந்தா என்ன ஆகும்னு அவங்க ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சிக்கினவங்க தான் நாம. நான் தான் சொன்னேன், இது அகால பாதத்துலயும் அகால பாதத்துல நம்ம இருக்கோம். இது சுரங்க பாதை கூட இல்லை, அதுக்கு கீழே தான் நம்ம இருக்கும்னு அவன்கிட்ட சொன்னேன்னா. அங்க பாரு, நமக்கு ஆக்சிடென்ட் பொறுத்தும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க மனுஷனை கூட்டிட்டு வந்தா என்ன நடக்குன்னு யாரோ ஒருத்தர் சர்ச் பண்ணதுக்காக இப்படி கூட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் தேவை. நாமளே பித்து பிடிச்சி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்க போறோம். அவங்க எதிர்பார்க்கிறது அதுதான். நாம தண்ணிலே மறந்து ஆவியின் உலகத்துல எப்படி நம்மளால வாழ முடியுது? ஆவிகளின் உலகத்துல நம்மளால மனுஷனால எப்படி வாழ முடியும்? நம்மளை வச்சு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகை சைக்கோத்தனம் தான். அப்படின்னா நாம இங்கிருந்து வெளியில போக முடியாதா? போகலாம், கண்டிப்பா போகலாம், புத்திசாலித்தனத்தால. இங்க பாரு, நமக்கு பித்தம் தலைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி சாப்பாடை கொண்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு உள்டி வரும், வாமிட்டிங் வரும், பித்தம் தலைக்கு ஏறும், கோவம் வரும். ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்தா கூட பித்தம் தலைக்கு ஏறும். ஒரு மனுஷன் சாப்பிடாம கூட 48 மணி நேரம் இருக்க முடியும், ஆனா தூங்காம இருக்க முடியாது. நம்ம தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கையும் காலையும் இப்படி வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த மனுஷனாலையும் குறைஞ்சது 48 மணி நேரம் தூங்காம இருக்க முடியாது. அப்படி தூங்காம ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் காத்துக்குள்ள சின்ன சவுண்டுகள் கேட்க ஆரம்பிக்கும், கண்ணு உறுத்தல் எடுக்கும். அப்புறம் அந்த கண்ணை சுத்தி ஏதோ ஒளிவட்ட தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்கிட்ட யாரோ பேசுற மாதிரி அவனுக்கு ஒரு பின்பம் தெரியும். அப்புறம் அவனே தூங்க நினைச்சாலும் தூங்க முடியாது. அப்புறம் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போவான், பைத்தியமாவான். இதான் இவங்களோட பிளானு. நான் சொல்றதை கேளு. இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நாமளா இருக்கணும். வலியை பொறுத்துக்க, சாப்பிடு. சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். நீ சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராது. தூங்கலைன்னா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும். சொன்னா கேளு, வாமிட் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு வாமிட் எடு. ஆனா ரொம்ப நாரதீசை நாரம், இதை விட பயங்கரமா நாரம். சொல்ல போன அந்த சாப்பாடு கூட நமக்கு வாடடிக்கும். வேண்டாம் ஈசை, சொன்னா கேளு, சாப்பிடு. நான் சாப்பிடுவேன், அதே மாதிரி சாப்பிடு. சாப்பிடு 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 சாப்பிடு. ஒரு இட்லியை உள்ள போட்டோம். நீ சொன்ன மாதிரி இதுலயும் ஸ்மெல் வருது. அதை நம்ம சாப்பிட கூடாதுக்காக தான். எனக்கு ஒண்ணு புரியல, நம்ம சாப்பிட கூடாதுன்னு நினைச்சிருந்தா எதுக்கு சாப்பாடு கொண்டு வைக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு. மனுஷன் மூளை இல்ல. இப்ப நமக்கு பசியில நேரம் எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியும்.
அப்போ இந்த மூளை ஒன்று கற்பனை பண்ணும். இப்போ இட்லி சாம்பார் சட்னி ரசம்லாம் இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மூளை பசியோடு இருக்கும்போது கற்பனை பண்ணி பார்க்கும். அந்த நேரத்தில் எதை கிடைச்சாலும் அவனால சாப்பிட முடியும். கற்பனை பண்ணுவான். அவியல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, பாயசம் சாப்பிட்ற மாதிரி, அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணுவான். அங்கே எதுவுமே இருக்காது. அந்த கற்பனையிலேயே அந்த மூளை சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நேரம் அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு மூளை அவனை தயார்படுத்தி வச்சிருக்கோம். சரி, அதே பசியோட இங்கே நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல்லை மோந்து மோந்து நமக்கு இந்த சாப்பாடை வெறுக்க வச்சுட்டான். பசியோட இருக்கும், ஆனால் இந்த ஸ்மெல்லு நமக்கு எது பிடிக்குமோ அதை கூட கற்பனை பண்ணி பார்க்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்குது. நமக்கு பிடிச்ச உணவை கூட இப்போ கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா கண்ணு முன்னாடி இது இருக்குது. இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எதையாவது ஒன்று கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இந்த ஸ்மெல் உள்ள பதார்த்தத்தை நம்ம முன்னாடி கொண்டு வச்சிருக்கா. இப்போ இந்த ஸ்மெல்லு தான் நமக்கு வருது. நமக்கு பிடிச்சதை நம்மளால கற்பனை பண்ண முடியல. அதனால இதை நம்ம பார்த்து பார்த்து இருக்கிற பசியும் நம்மளை விட்டு போகும். உணவு மேலே ஒரு வெறுப்பு வரும். இப்போ சாப்பிட நினைச்சாலும் நம்மளால சாப்பிட முடியாது. இதுதான் அந்த சைக்கோவோட சைக்காலஜி. இல்லாமல் இருக்கும்போது தான் கற்பனை பண்ண தோணும், இருக்கும்போது கற்பனை பண்ண முடியாது. இப்போ இது இருக்க போய் தான் நம்மளால எதுவுமே கற்பனை பண்ண முடியல. ஆமா, அதே இந்த ஸ்மெல் உள்ள சாப்பாடுங்க இல்லைன்னா நம்ம ரெண்டு இப்போ கற்பனை பண்ணிருப்போம்ல. இப்போ பீஸா சாப்பிட்டா எப்படி இருந்திருக்கும், இப்போ இட்லி சாப்பிட்டா எப்படி இருந்திருக்கும், இப்போ சோறு பொங்கி சாப்பிட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும், நம்ம கற்பனை பண்ணி பார்த்துப்போமா மாட்டோமா? கண்டிப்பா. அதுதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால வேற வழியில சாப்பிட்டு ஆகணும். சாப்பிடு. ஒருவேளை இதுல ஏதாவது கலக்கி வச்சிருந்தோம்னா வாய்ப்பில்லை. ஏன்னா அவனுக்கு நம்ம உசுரோட இருக்கணும். நம்மளை வச்சு அவன் சர்ச் பண்ணணும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கலால நம்மளை காப்பாற்ற முடியாதா? நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே மூலக்கார பயில்வதான். இப்போ மேலட்டமாக தேடிட்டு இருக்க மாட்டாங்க, பூமிக்குள்ளே தான் தேடிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் நம்மளை கண்டுபிடிப்பாங்க. எப்படி சொல்ற? சாரன் இந்த பிரிட்ஜிக்குள்ள தான் அந்த பொண்ணுங்களை பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். கிங்ஸ்னோட மூளை அடுத்த நொடி பாதாளத்தை நோக்கி தான் போகும். அதை எப்படி சொல்ற? மேலோட்டமா அவங்க இருக்கிற மண்ணில் எவனும் நம்மளை கடத்த முடியாது. அப்படி ஒருத்தன் கடத்திட்டு உயிரோடையும் இருக்க முடியாது. என்னத்துக்கு சுட்டு பொறுத்திருப்பான் கிங்ஸனே. பூமிக்குள்ள தான் நான் இருப்பேனே கிங்ஸனுக்கு நல்லா தெரியும். என்னத்துக்கு இந்த பூமியை ஃபுல்லா தோண்ட ஆரம்பிச்சிருப்பான். நிஜமாவா? என்னத்துக்கு நம்ம ஏரியால எல்லா பூமியும் தோண்டப்பட்டிருக்கோம். இன்னும் நம்ம கிட்ட தோண்டலையே. நான் தான் சொன்னேன் அகால பாதளத்துல இருக்கோனே. நாம உள்ளதான் இருக்கோன்னு சின்ன சிக்னல் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சின்ன சின்னங்கள் போதும், அவன் நம்மளை தட்டி தூக்கிடுவான். கிங்ஸனுக்கு தேவை சின்ன அடையாளம். நான் இந்த இடத்துல தான் இருக்கோனே. ஏதாவது ஒண்ணு பண்ணு, யோசிச்சு பாரு. இவ்வளவு யோசிச்ச நீயே மிச்சத்தையும் யோசிச்சிரு. எனக்கெல்லாம் ஒன்ன மாதிரிலாம் யோசிக்க முடியாதுமா. எங்க அப்பா கைக்குள்ளே நின்று வளர்ந்த ஒரு இளவும் தெரியல. ஆமா, நாங்க மட்டும் எல்லாம் கத்துக்கிட்டு வந்த மாதிரி இந்த பூமிக்கு எல்லா அனுபவம் தான். நான் நிறைய வாட்டி கடத்தப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். நிறைய வாட்டி கடத்தப்பட்டிருக்கியா? ஆமா. என்னை ஏன் கடத்துறாங்க, எதுக்கு கடத்துறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாம இருந்தது. சரி, ஆனா என்னை யாராவது கொல்ல பார்த்தாலும் சரி, கடத்த பார்த்தாலும் சரி, ஒரு உருவம் ஒரு கை என்னை காப்பாத்தும். என்ன சொன்ன? ஒரு உருவம் ஒரு கை என்னை காப்பாத்தும். யாருன்னே தெரியாது, என்ன காப்பாத்துவாங்க. முக்கியமான ஒரு கட்டத்துல கூட என்ன அவங்க தான் காப்பாத்துனாங்க. இல்லைன்னா இன்னத்துக்கு நானும் பைத்தியக்காரியா இல்ல மண்ணோட மண்ணை மக்கி போயிருந்திருப்பேன். அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. நான் அவங்க உருவத்தையும் பார்த்ததில்ல, ஆனா அவங்க கை எனக்கு தெரியும். நான் இதை யாருக்கிட்டுமே சொன்னதில்லை. அவங்க கண்ட்ரோல்ல தான் நான் இருந்தேன். அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அந்த ஒரு வாரம் என்னை காணும்னு எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டதா எங்க அம்மா நினைச்சாங்க. உங்க அம்மானா? அதான் என்னை வளர்த்தாங்களே தங்கம்மா, அவங்க. சரி, அது நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்தது. அன்னைக்கு அவங்க தான் சரியான வைத்தியம் பண்ணி என்னை காப்பாத்துனாங்க. அதை காப்பாத்துறதுக்கான வைத்தியம் அவங்களுக்கு தான் தெரிஞ்சுது. என்ன காப்பாத்துனாங்க, ஆனா என் மாமாவை காப்பாற்ற முடியல. ஏன்னா எங்க மாமாவுக்கு ஹெவி டோஸ் கொடுத்துருந்தாங்க. ஹெவி டோஸ்னா எங்க மாமாக்கோ எனக்கோ பழைய சுயநினைவுலாம் போகணும். ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம், அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, எங்க மூளையில் இருக்க நினைவுகளை அழிக்கணுங்கிறதுக்காக ஹெவி டோஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஹெவி டோஸ் கொடுத்து என்னை நடுவீதியில் போட்டுட்டாங்க. அந்த கை வந்து என்னை காப்பாற்றி ஓரளவுக்கு என்னை மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் மாமாவை கொல்லவும் பார்த்தாங்க. அதில் தான் எங்கள் மாமாவுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்தில் கிடையாது. இல்லைன்னா எங்கள் ஜான்மாமா ஆட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் ஜான்மாமா மாதிரி ஒரு நக்கல் மன்னன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனால் இப்போல்லாம் எங்கள் மாமா நக்கல் பண்ணுறதே கிடையாது. இப்போ கூட பாரு, ஏதோ ஒரு சக்தி தான் எங்களை சேர்த்து வச்சது. ஏதோ ஒரு பாசம். ஏன்னா
எங்க அம்மா பிள்ளைய தத்து கொடுத்தது எங்க மாமாக்கு தான். எங்க அம்மா எங்க ஜான் மாமா கிட்ட தான் என்ன தூக்கி கொடுத்து இது ஓம் பிள்ளை ஓ சொத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பந்தம் தான் எங்களை இந்த வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நாங்க ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ எப்படியோ வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு பந்தம் எங்களை மறுபடியும் இணைச்சுக்கிட்டு தான் இருந்தது. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தச்சரதான் எங்க மாமா என்ன பார்த்தாரு. பார்த்தோன்னே அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு அவரோட வாரிசா என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா சாவுக்கு யாரு காரணம் என்ன எல்லா டீட்டெயிலும் அவர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எதிரி அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அப்போல்லாம் கிங்ஸி சின்ன பையன், இல்லைன்னா அந்த நிலைமை வந்திருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பிரிஞ்சோம். ஆளுக்கோ திசையில வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் ஏதோ ஒரு சக்தி ரயில் ஸ்டேஷன்ல தற்செயலா கிங்ஸின் சட்டை பிடிச்சி நான் இழுத்து இங்க பாரு உங்க வீட்டு வரிசை அங்கே தான் இருக்கேன்னு காட்டுற மாதிரி நான் காட்டியிருக்கேன். என்னவோ தெரியல, அது வரைக்கும் பொண்ணு வாசனே பிடிக்காம இருந்தவனுக்கு என்னை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு காரணம், பிறந்த அன்னைக்கு என் கத்தை தாலி கட்டியிருக்கானே அதை பொண்டாட்டி இல்லைன்னா. அது வரைக்கும் எவளையும் பிடிக்கல. என்னை பார்த்தோன்னே அவன் பொண்டாட்டி நான் உணர்ந்திருக்கான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா உனக்கு தாண்டா என் பொண்ணுன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு தாண்டா உனக்கு மனைவி அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனாலே நான் பிறந்த அன்னைக்கு என் கத்தை தாலியை கட்டிட்டா இந்த கிங்ஸு. அன்னிலேருந்து நான் தான் அவன் பொண்டாட்டின்னு வாழ்ந்திருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆளுக்கோ திசையில அவனுக்கும் ஒரு சம்பவம் நடந்ததே அவனுக்கும் தெரியாது. அவனும் மறந்து நானும் மறந்து ஏதோ ஒரு மூலையில நாங்க வாழ்ந்தோம். ஆனா காலம் திரும்ப எங்களை ஒண்ணு சேர்த்தது. என்னை கண்டுபிடிச்சான், நான் யாருன்னு கண்டுபிடிச்சான். இப்போ நான் மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவனுக்கு தெரியும் என்னை எப்படி காப்பாத்தணும்னு. அதுக்கு முன்னாடி நிச்சயமா அந்த கை என்னை காப்பாத்தும் நான் நம்புறேன். அந்த கைக்கும் அந்த மனுஷனுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. கையிங்கியே நான் உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டா? என்ன சாரன் ஒரு வாட்டி என்ன வழி மாத்தி விட்டானே, நான் ஒரு நாய் பண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேனே. ஆமா, அப்ப கூட அந்த கை என்னை காப்பாத்திச்சுது. என்ன ஒரு தோளோட சாட்சி வச்சிருந்தது. நான் ஒரு முகத்தை பார்க்கல, ஆனா இது ஒரு கடவுள் அணைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு வேணும் எனக்கு. என் செல்லம் வேணும், என் செல்லம் வேணும். மாமா மாமான்னு தூங்குற வரைக்கும் என் காலையை சுத்தி சுத்தி வருவாள். இன்னைக்கு என் புள்ளைய காணுமே, என் புள்ளைய காணுமே. மாமா மாமான்னு என் காலையே சுத்தி வந்த புள்ள என் புள்ளைய நான் தொலைச்சிட்டேனே. என் புள்ளைய நான் தொலைச்சிட்டு நிக்கனே. என் புள்ளைய பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. என் புள்ள என் புள்ள என் புள்ள இல்ல, என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு நானே களத்துல இறங்குறேன். இல்ல, யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே களத்துல இறங்குறேன். என் புள்ள தூங்கும் போது கூட என்னை விட்டு தூங்க போக மாட்டேன். என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கும் போது கூட என் பிள்ளை எட்டி பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு என் பிள்ளை எங்க இருக்கான்னு கூட தெரியலையே. தூங்கும் போது கூட 1000 வாட்டி என் பிள்ளை எப்படி தூங்குதான், மூச்சு எப்படி விடுதான்னு பார்த்துட்டு போவேன். இப்ப என் பிள்ளை என்ன பாடுபடுதாலும் தூங்கும் போது சரி எந்திக்கும் போது சரி என் பிள்ளை முகத்தை நான் பார்க்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இல்ல, என் பிள்ளை எனக்கு வேணும். யாரையும் நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு என் பிள்ளை வேணும், எனக்கு என் பிள்ளை வேணும். அழாம இருப்பியா? மட்டும் பண்ணலாம் எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சிருக்கானுங்கடா. இந்த 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்கடா. பாரு, அந்த ஏரியா ஃபுல்லா தோண்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவானுங்கடா. டென்ஷன் எடுக்காம இருடா. இப்ப அவனுங்க பயப்படுறது ஒன்ன நினைச்சுதா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். ஏறு அபி, உனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கா. பேசுடா. இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க, என் பிள்ளை நான் பாரி கொடுத்துறது நிக்க. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாரும் பயப்படுதாங்கடா. என் புள்ளைய பார்க்காம என் உசுறு போகாது. என் பிள்ளைக்கு பிள்ளையும் என் மல்லத்துக்கு வச்சு அந்த பிள்ளையும் நான் கதையத்தாம என் ஜீவன் போகாது. அப்ப சரிடா, உனக்கு எதுவும் ஆகாதுல்ல. என் பிள்ளை மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளையும் என் மண்ணத்துக்கு வச்சு வளர்ப்பேன். என் தம்பி தாத்தாவாகிற வரைக்கும் என் உசுறு போகாது. அது போதும்டா. இங்க பாரு, புள்ள கண்டிப்பா கிடைச்சிருவா.
பூமி முழுக்க தோண்ட ஆரம்பிச்சுட்டான்வ. அவன் மாணிக்கம், நம்ம கவினு, தோர எல்லாரும் ஆளுக்கு ஒரு தசையை புடிச்சு வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கானுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல புள்ள கிடைச்சிருவாடா. என் புள்ள கிடைச்சிருவா. அப்பெல்லாம் என் பிள்ளைய விட்டு போக மாட்டேன். அவன் நம்ம விட்டு வாரிசுடா, அப்பெல்லாம் போக மாட்டான். பொத்தி பொத்தி பாருங்கன்னா யாரும் கேட்டா என் புள்ளைய அரை மணி நேரம் கூட யாராலையும் பார்க்க முடியல. அவகிட்ட இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கேன். போன் எடுத்து சொல்லியிருக்கேன், புள்ளை பாரு புள்ளைய பாருன்னு. அவளும் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு தாண்டா போயிருக்கா. அவளை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிய அதே அளவுக்கு தாண்டா அந்த புள்ளையும் பாசம் வச்சிருக்குது. ஏன்னா இசை ஓம் புள்ளனா அபிக்கு அவ புள்ளதான். நீ எந்த அளவுக்கு இசை மேல பாசம் வச்சிருக்கிய அதே அளவு அபியும் வச்சிருக்கா. எதுவுமே இல்லாம நிற்கதியா நின்னவளுக்கு அம்மாங்க ஸ்தானத்தை கொடுத்தவா இசை. இந்த ஜானுக்கு பொண்டாட்டிங்க ஒரு அந்தஸ்தை கொடுத்தவா இசை. எப்படி அவளுக்கு பாசம் இல்லாம போகும். இப்ப நீ துடிக்கிறத விட பல மடங்கு அவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன்னா அது இசையாலதான். அந்த புள்ள துடிச்சு போயிருக்குடா. யாராவது நல்ல வாழ்க்கை எனக்கு ஆசைப்படுவாங்களாடா? அந்த புள்ளையும் பொத்தி பொத்தி தான் பாதுகாத்துருக்கு. ஏதோ நம்ம நேரம்டா. அவளை குறைச்சல் என்னடா இருந்திருக்கு. நான் யாரையும் குறை சொல்லல. நான் என் புள்ளைய தொடச்சிட்டு அவ்வளவுதான். என் ஸ்தானத்துல இருந்து என் புள்ளைய நான் பார்க்க சொல்லிட்டு போனேன். என் ஸ்தானத்தை அவளுக்கு கொடுத்துட்டு போனேன். பார்த்துருக்கணும்ல. நான் என் புள்ளைய எப்படி கண்ணாடியே வச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவளுக்கு தெரியும்ல. நீ இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்க. அவ இப்பதானடா வந்திருக்கா. என் புள்ள வேணுமா? எனக்கு என் புள்ள வேணுமா? என் புள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியலமா. நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலி. சத்தியமா சொல்றேன். இந்த வீட்டுள்ளவங்க கண்டுபிடிக்கிறாங்களே இல்லையோ, அவ உங்களை பார்க்கறதுக்கு அது கண்டிப்பா வந்துருவா. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாசத்துக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி நிச்சயமா உங்களை ஒண்ணு சேர்க்கும். சத்தியமா சொல்றேன். அந்த உண்மையான பாசம், அந்த பந்தம் உங்களை ஒண்ணு சேர்க்கும். ஏற்கனவே இசை என்கிட்ட இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. யாரோ என்ன அகால பாதத்துல கொண்டு கடத்தி வச்சிருக்கிற மாதிரி நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நானும் அதை கனவுன்னு தான் நினைச்சேன். அப்ப அவகிட்ட சொன்னேன், உங்க அப்பா கிட்ட சொல்லு போ அப்படின்னு சொன்னேன். இல்ல சும்மாவே மாமா என்ன பார்த்து பயப்படுவாரு, இதை சொன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே இப்படி சொல்லிதான் காலேஜுக்கு என்ன அனுப்பல. இப்ப தோட்டத்துல என்ன விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு அவ சொன்னான். அவளுக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு திருப்பலாக்கு அவளை கூட்டிட்டு போனீங்களே, அன்னைக்குதான் அந்த கனவுளுக்கு வந்தது. நீ அதை என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுன்னு. இல்லைங்க, அவதான் சொல்ல வேண்டான்னு சொன்னா. அவ கார்ல உங்க கூட வரும்போதே அவ தூங்கினால அவங்க மடியில. என் மடியிலும் கிங்ஸி மடியிலும் படுத்திருந்தா. அப்பதான் அந்த கனவு அவளுக்கு வந்திருக்கு. அது கனவு மாதிரி இல்ல, ஏதோ நிஜமா நடந்த மாதிரி இருந்தது. எனக்கு பயமா இருந்ததுன்னு சொன்னா. நான் கூட ஏதோ கண்ணு போட்டிருக்கோன்னு நினைச்சுதான் அவளுக்கு சுத்தி போட்டேன். அன்னைக்கு அழகு பொம்மை போல அத்தனை ஆண்களுக்கு மத்தியில ஒரு இளவரசி மாதிரி தோரணியா ஒரு செல்லர் போல உங்க கூட நடந்து வந்திருந்தா. ஒருவேளை இதான் கண்ணு போட்டிருக்கோம், ஊர் கண்ணு போட்டிருக்கோம் நினைச்சு நான் சுத்தி தான் போட்டேன். இதுக்கு மேல ஒரு தாய் என்னடா பண்ணுவா? நானும் அதை கனவு தாங்க நினைச்சேன். சரி, அவளுக்கு எதுனாலும் முன்னுக்குட்டியே தெரியுதுங்க. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாமே புரியுது. நிஜமா சொல்றேன். அப்ப கூட சொன்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறேன், அது ஒரு பெரிய விஷயம், அது பெரிய அதிசயத்தை கொடுக்கும், அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?